பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு, ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க. ஆனால் அதுங்களே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு. அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது, அது ஒரு நிலை மாதிரி தெரியுது. வேற ஒரே நிலை தான், ரெண்டும் ஒரே நிலை தான். ஞானிகள் என்ன சொன்னா ஒன்னையே பிடிச்சின்னு ஊசலாடுன்னா இல்லையா? பட்டினத்தார் என்ன சொல்றாரு, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றாரு. ரெண்டும் ஒரு பொருள் தான். ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும். உலக விஷயங்கள்ல நீ ஒட்டாம செயல்புரியணும், கடவுளை ஒட்டிக்கணும். அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனுண்டு நிரப்பினும் ஆசை அருமையின். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும், ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும். ஐயாவோட எல்லா சீடர்களுக்கும், இங்கே ஆசிரமத்தில் உள்ள அனைத்து குருமார்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கும், காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் மகளங்கன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் ஆகிய நான் எனது அனுபவங்களை, வாழ்க்கையில் குரு எனக்கு கற்றுக் கொடுத்த சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். எந்த கேள்வியும் இல்லை ஐயா. ஆத்ம வணக்கம் ஐயா. 4 வருடங்களுக்கு முன் ஐயாவிடம் உபதேசமாக வந்திருந்த போது, உபதேசம் வாங்கி கொண்டு ஐயாவிடம் போய் சில கேள்விகளை கேட்டேன். ஐயா, 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்த போது எனது வலது கையை இழந்து விட்டேன். இதற்கு என்ன காரணம்? நான் கடவுளை நம்பியது குற்றமா, இல்லை குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக, நான் உழைப்பதற்காக நான் இந்த பணியில் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு பின்னடைவானதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அப்போது ஐயா அவர்கள், உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் உன்னுடைய கர்ம வினையே என்று சொன்னார்கள். அந்த கர்ம வினையை எதை கொண்டு தீர்க்க முடியும் அப்படி என்றால், அதாவது முப்பொருள் தான் உலகத்தை இயக்குகிறது, நீர் நெருப்பு காற்று. இது 3ம் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அண்டமும் இல்லை, நம் உடலில் முப்பொருளும் இல்லை, நாமும் இல்லை. அதனால் இந்த நீர் நெருப்பு காற்று இதில் எதில் பாவத்தை அழிக்க முடியும்? அப்படி பாவத்தை அழிக்கக்கூடிய பொருள் எது என்றால், ஒரு பொருளை நீரில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அடித்து சென்றுவிடும், ஒரு பொருளை காற்றில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அது எடுத்து சென்றுவிடும். ஆனால் ஒரு பொருளை நெருப்பில் போட்டால் அது இல்லாத ஆக்கிவிடும். அப்படியாப்பட்ட பாடத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வாங்கிய உபதேசத்தை ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள். அப்படி செய்தால் இந்த பாடம் உனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படி என்று சொன்னார்கள். அந்த பாடம் 4 வருடங்களுக்கு சொன்னது இன்று அது எனக்கு உண்மையாக இன்னைக்கு முடிந்தது. போன மாதம் பௌர்ணமிக்கு நான் வரவில்லை. இங்கே ஐயா ஏற்றி வைத்த ஒளி தீபம் தியாகசாமி அவர்கள் கூட சொல்லியிருப்பார்கள். காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் என்பவர் இங்கு வந்திருந்தார். அவர் சில நாட்களுக்கு முன்பு மர அறுவை வேலை செய்த போது 3 விரல்கள் துண்டிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு தஞ்சாவூருக்கு சென்று அவரது விரலில் அந்த உயிர் நள்ளிரவில் ஆப்ரேஷன் செய்யும் வரை இருந்தது. இது எது இருந்தது? இது ஐயாவுடைய பாடம் மட்டும்தான் இருந்தது. என்னுடைய தனி எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்பதை இங்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்படியே கொண்ட ஐயா இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததை நான் இந்த விரல் அடிபட்ட போது அப்படியே அதை எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு சென்ற போது சொல்லுவாங்க, முடவனுக்கு கொம்புத்தேனுக்கு ஆசையா அப்படின்பார்கள். எனக்கு 10 ரூபா கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய மனதில் அங்கு எல்லாமே இந்த பாடமே என்னை வழி நடத்தியது. என்னை தஞ்சாவூருக்கு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வர வைத்ததிலிருந்து, அங்கிருந்து எனக்கு சிகிச்சை பெறுவதிலிருந்து, எல்லா சிகிச்சைகளையும் இங்கிருந்து ஐயா சீடர்களின் வடிவாக எனக்கு எல்லார் மூலியமாகவும் எனக்கு உதவி அளித்து
என்னிடம் ஒரு பைசா கூட செலவில்லாமல் என் விரலை மீட்டு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் இந்த ஐயாவின் சீடர்களுக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விரலி இருக்கும் வரை, இந்த கையை இருக்கும் வரை ஐயாவிற்காக உழைக்க வேண்டும், ஐயாவின் பாதையில் போக வேண்டும். ஐயாவின் நம்பியவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் என்பதற்கு இங்கே வந்து நானே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஐயா சொன்னார், நாமெல்லாம் இங்கு பூமியில் பிறந்தோம். ஏன் பிறந்தோம்? எதுக்காக பிறந்தோம்? நாம் பிறந்து என்ன சாதித்தோம்? நாம் பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கு ஒன்று நம்ம சாதித்து என்னவும் பெரிய மகானாக வேண்டாம், கடவுளாக வேண்டாம். ஐயா கொடுத்த பாடத்தை ஒவ்வொருவரும் தன் மனதில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஐயாவுக்கு நாம் செய்யும் இதுவே மிகப்பெரிய கடமையாக கருதி ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை மட்டும் யாரும் விட்டு விடாதீர்கள். இந்த பாடம் உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். தாய் கை கொடுக்காவிட்டாலும், தந்தை கை கொடுக்காவிட்டாலும், மகன் கை கொடுக்காவிட்டாலும், மகள் கை கொடுக்காவிட்டாலும், உலகத்தில் உள்ள யாரில் அனைத்து உயிர்கள் கை கொடுக்காவிட்டாலும், குரு வடிவாகி திருவடிவாக ஐயா நமக்கு இங்கு வந்திருந்து நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் பண்ணி நமக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பார் என்று என் மனதில் ரொம்ப நம்பிக்கையுடன் நான் இந்த அடிப்பட்ட போது எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஐயா அள்ளி அள்ளி வழங்கி இங்கே ஐயா ஏற்றி வைத்த தீபம் ஐயா அவர்கள், பணம் இது போதுமா, இன்னும் மருத்துவ செலவுக்கு வேண்டுமா, பணம் போதுமா, மருத்துவ செலவுக்கு வேண்டுமா அப்படி என்று கேட்க கேட்க என்னை வைத்த என்னை இன்ப வெள்ளத்தில் திளைத்த எனக்கு என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. நான் மீண்டும் மறுபடியும் இந்த பூமியில் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் இந்த ஆசிரமத்துக்கும் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை இங்கே பதிய வைக்கிறேன். ஐயா அவர்கள் இந்த கற்றுக் கொடுத்த பாடத்தில் தொடர்ந்து சொன்னார்கள், குடும்பத்தை ஒரு கையில் பிடி, ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடி என்று சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், எனக்கு இருப்பதோ ஒரு கையா, இந்த கையை வைத்துக்கொண்டு நான் எப்படி இரண்டு பக்கத்திலையும் நான் எப்படி இந்த பாடத்திலேயும் குடும்பத்திலையும் இருக்க முடியும் என்று கேட்டேன். இரண்டு கை இல்லை என்று யார் உனக்கு சொன்னது? இரண்டு கை இல்லை என்று யாரும் உனக்கு சொல்லவில்லை, உன் மனம்தானே சொன்னது. அந்த மனமே இரண்டு கை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள். இரண்டு கை உள்ளவன் இரண்டு கையிலும் 2000 பணங்களை வாங்குவான், ஒரு கை உள்ளவன் 2000ஐயும் ஒரே கையில் வாங்குவான். அவனை விட நீயே பலசாலி, மன உறுதியுடன் வாழ என்று சொன்னார். அப்படியாப்பட்ட இந்த ஐயா இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பாடத்தை யாரும் விடக்கூடாது. எப்படியாவது இந்த 26 நாளுக்குள்ளுக்குள் இந்த கையில் உள்ள 3 விரல்களையும் இந்த எலும்புகள் எல்லாம் கூடி ஒன்று கூடி அதனுடைய தையல்கள் பிரிக்கப்பட்டு குரு பூஜைகள் எப்படியாவது கலந்து கொண்டு நான் இங்கே வந்து ஐயாவை தரிசிக்க வேண்டும் என்று மன உறுதியுடன் இருந்தேன். அதுபடியே ஐயா என்னை இங்கே குரு பூஜைக்கு வர வைத்து எனக்கு குரு பூஜையை இங்கே தரிசனம் பார்க்க வைத்தார்கள். இதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. இது மட்டுமல்ல, இதுக்கப்புறமும் இனி வரப்போகும் நாட்களிலும் ஐயாவின் பாடத்தை சிறப்பாக செய்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் இனி நம்ம கூட வரப்போகிறது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு கூட வரப்போகிறது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் என்பவர்கள். கடைசி வரை பாவ புண்ணியமே நம் கூட வரும் என்பதை அறிந்து நம் கூட ஐயா அவர்கள் வருவார்கள். ஐயா அவர்கள் எப்படி என்றால், நாம் மனதில் உள்ள அழுக்கை எல்லாம் போட்டு புரட்டி 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 எடுத்து வெள்ளாவியில் வச்சு வெளுப்பது போல் நம்ம பாடத்தை ஐயா சரியாக செய்தால் அந்த வெள்ளாவியில் வச்சு வெளுக்கிறது மாதிரி நம்மளுடைய இந்த அழுக்குகள்லாம் விரட்டப்படும். அப்படி என்பதை முன்கூட்டியே என்னவோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாடலிலே ஐயா அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறார்கள். சாமி அந்த பாடலை சொல்கிறேன் சாமி. நம் உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, நம் உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, புவுலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே, புவுலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே, புவுலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே, அடித்து துவைக்கையிலே, அடித்து துவைக்கையிலே, முற்றிலும் பிழியையிலே, ஆதி குரு என்னும் ஆடி வரும் வெள்ளத்திலே, ஆதி குரு என்னும் ஆடி வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதப்பா வெள்ளையப்பா,
உன் உயிரென்னும் நிழலினிலே வெள்ளையப்பா, இந்த சீழலெல்லாம் வாழுறமே வெள்ளையப்பா. சிறப்பு சாமி. இப்போ உடம்புலாம் பரவாயில்ல, நல்லா இருக்குங்களா? இப்போ பரவாயில்ல சாமி, நல்லா இருக்கு சாமி, சிறப்பாக இருக்கு சாமி. பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்கள் சொன்னீங்க, தையலை பிரித்த கையோடு உங்கள்கிட்ட கேட்டேன் பாடம் பண்ணலாமான்னு. தையல் பிரிச்சாச்சுன்னா உடம்பு குணமாயிடுச்சுன்னா உடனே பாடம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. உடனே நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தடுமாற்றம் தான். ஏன்னா இந்த பெட்லேயே படுத்திருந்ததுனால கொஞ்சம் நீண்ட இடைவெளி இருந்ததுனால அந்த பழைய நிலைக்கு வர முடியறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. மற்றபடி மன வலிமையில் எதுவும் குறைவில்லை. அது பண்ணிவிடுவோம், திரும்பி பிடிச்சிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். பிடிச்சிடலாம், அது ஒன்றும் தப்பு. உடலே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய நாள் வரும், அன்றைக்கி அதை பிடிச்சிடலாம். அது பிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. மனசு தடுமாறாமல் நின்னாவே போதும். சரிங்களா? சரி சார், சிறப்பாக பண்ணுங்க. உங்களோட குறைகள் எல்லாம் நிறைகள் ஆகிறதுனால வரும். சந்தோஷம். சரிங்களா? சந்தோஷம். ஆத்மானங்க சார்.